சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்களை வெறுப்பேத்துறதுக்காகவே இப்படி செஞ்சிட்டு இருக்கியா நீ? நான் என்னமா வெறுப்பேத்தன? ஏன் கம்பல நான் போட்டிருக்கேன். ஓ கம்பள நீ போட்டுக்கோ. அத மீனா கிட்ட இருந்து கழட்டி வாங்கிட்டு போய் அதையே போட்டுக்கிட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேக்குற? நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்லுங்க. நல்லா இல்லதான் கம்மலா. நீ இப்படி நடந்துக்கிறதோ பேசுறதோ நல்லா இல்லன்னு சொன்ன. உங்களுக்கு அப்படிதான் தெரியும். அதுக்காக ஏன் கம்பல யாரோ போட்டுட்டு போங்கன்னு விட்டு கொடுத்துட முடியுமா? அவங்களுக்கு வேணும்னா அவங்க அப்பா அம்மா வாங்கி தர சொல்லி போட சொல்லுங்க. ஏய் மறந்து போயிட்டேனே. அவங்களுக்கு அப்பா அம்மா தான் யாருமே இல்லையே. இருந்தாலாவது வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஏய் இன்னொரு தடவை அவளை பத்தி பேசினா அப்படியே அரைஞ்சிருவேன். என்னம்மா அடிக்க வரீங்களா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு என்ன அடிக்க வரீங்க? நான் ஒன்னும் இல்லாதது சொல்லலையே. மீனா டீச்சருக்கு அப்பா அம்மா யாரும் இல்லல்ல. அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அப்பா அவங்களுக்கு யாரும் இல்ல தானே. இருந்திருந்தா நகை வாங்கி கொடுத்து போட்டிருப்பாங்க. அதான் இல்லையே. அவங்க இல்லங்கிறதுனால நீ எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்காதமா. நீ செஞ்சு கொடுத்து அழகு பார்க்க நான் இங்க ஒருத்தி இருக்கங்கிறத மறந்துடாது. என்ன ஆச்சு இவளுக்கு? மீனா நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. அவ சின்ன பொண்ணு. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல. அவளை மன்னிச்சிரு. இல்ல அத்தை. மீனா மீனா என்ன மீனா நீ சின்ன குழந்தை மாதிரி இந்த விஷயத்துக்கு போய் அழுதுட்டு இருக்க? மீனா நாங்க வருத்தப்படும் போது எங்களுக்கே சமாதானம் சொல்றவ நீ. இந்த சாதாரண விஷயத்துக்கு நீ வருத்தப்படலாமா? அந்த குட்டச்சி பேசுறத நினைச்சு நீ வருத்தப்படுறியா? அவ ஒரு ஆளுன்னு அவ சொல்றதெல்லாம் நீ எதுக்கு பெருசா எடுத்துக்கிற? அவ ஒன்னும் தப்பா பேசலையே பாட்டி. இருக்கிற உண்மையை தானே சொன்னா. என்ன உண்மையை சொன்னா? அவன் அப்பா வாங்கி கொடுத்த தம்மா துண்டு தோடு அவளோடதுன்னு அவ வாங்கிட்டு போயிட்டா. அதையும் அவ அம்மா கொடுத்தான்னு தானே நீ வாங்கின. அவ அத குடுக்கலன்னா நீ வாங்கி இருப்பியா? மீனா அது என்ன மீனா பெரிய தோடு? உனக்கு நான் வாங்கி தரேன். இன்னைக்கே டவுனுக்கு போறோம். கடைக்கு போய் உனக்கு பிடிச்ச எல்லா டிசைன்லயும் ஒவ்வொரு தோடு நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன தினமும் ஒரு தோட போட்டுக்கிட்டு அவ முன்னாடி அங்கேயும் இங்கேயும் நடந்து காமி. அத பார்த்து அவ வயிறு எறியட்டும். மீனா அவ உன் அப்பா அம்மா பத்தி பேசுனத அத எல்லாத்தையும் நீ பெருசா எடுத்துக்காத மீனா. சின்ன பொண்ணு மீனா. அவ ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டா. எனக்கு அப்பா அம்மா இல்லங்கிறது உண்மைதானே பாட்டி. அவங்க இருந்திருந்தா யாராவது என்ன இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிருப்பாங்களா? நான் அப்பா அம்மா இல்லாதவன்னு தேவி சொன்னது மட்டும் நினைச்சு நான் வருத்தப்படல பாட்டி. அந்த கஷ்டத்தை நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே அனுபவிச்சுட்டு இருக்கேன். அத எனக்கு தேவி ஞாபகப்படுத்திருக்கா. அவ்வளவுதான். இந்த உலகத்துல யாரும் இல்லாதவங்களுக்கு தான் பாட்டி நிறைய கஷ்டம் வரும். கஷ்டம் வரும்போதெல்லாம் என் அம்மா மடியில படுத்து அழணும்னு பல நாள் நான் ஏங்கி இருக்கேன். என் ஏக்கம் கடைசி வரைக்கும் ஏமாற்றத்திலேயே முடிஞ்சிருக்கு பாட்டி. என்ன மீனா நீ வருத்தப்படாத மீனா. இப்பதான் சொந்த பந்தான்னு நாங்க இருக்கோம்ல மீனா. அந்த கொழுப்படுத்தவள நான் பாத்துக்கிறேன். தேவி மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல பாட்டி. அவளுக்கு என் வலி தெரியாதுல்ல. உன் வலி தெரியாதுதான். ஆனா நல்லது கெட்டது கூடவா அவளுக்கு தெரியாது? யாருகிட்ட எப்படி பேசணும் கூடவா அவளுக்கு தெரியாது? பாரு மீனா, அவ சொல்லிட்டு போயிட்டாங்கறக்காக உனக்கு யாரும் இல்லைன்னால ஆயிடாது. கடவுள் உன்னை என்னைக்கும் அப்படி விட்டுற மாட்டாரு. உன்னை சுத்தி நல்ல மனுஷங்களை கொடுத்த கடவுள் அவங்களோட அன்பையும் உனக்கு கொடுப்பான்.
உனக்கு அப்பா அம்மாங்கிற உறவு தானே இல்ல, மத்த உறவு நாங்க தான் இருக்கோம்ல. உன் எண்ணத்துக்கு உன்னை சுத்தி எப்பவுமே நல்லவங்க தான் மீனா இருப்பாங்க. மீனா, நான் மட்டும் அந்த கடவுளா இருந்தேன், உன் அப்பாவையும் அம்மாவையும் உன்னை பார்க்க சொல்லி உடனே அனுப்பி வைப்பேன். சுகன்யா வரா பாரு. ம். நான் சொன்னேன் இல்ல மீனா, உன்னை சுத்தி எப்பவுமே நல்லவங்க தான் இருப்பாங்க. அவங்க அன்பு பாசம் எப்பவுமே உனக்கு கிடைக்கும். அவங்களுக்கு உன் மேல அளவு கடந்த அன்பு மீனா. எப்பவுமே உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாத்தியா, நான் சொன்னேன்ல, யாரும் இல்லன்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் இப்படிதான் அவங்க சொந்தங்களை அனுப்பி வைப்பாருன்னு. சரி, நீ வா, சுகன்யாவை போய் கூட்டிட்டு வரலாம். வா, அவ நம்ம கூப்பிட்டாதான் உள்ள வருவா. வா. ம் சரிங்க பாட்டி. வாமா, வாயா. வாங்க வாங்கம்மா, வாங்க சார். ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள. மீனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க உள்ள வாங்க. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? உன் முகத்தை பார்த்தாலே எவ்வளவு பிரகாசமா இருப்ப தெரியுமா? ஆனா இப்போ உன் முகம் ஏதோ டல்லா இருக்கு. காரணம் இல்லாம நீ இப்படி இருக்க மாட்டியே. இவ வெளியில சிரிச்சாலும் உள்ள வருத்தத்தோட தான் இருக்கா. பாட்டி, ஆமா, திவ்யா எங்க? ஆ, அண்ணன் கூப்பிடாம நான் இந்த வீட்டுக்கு வர்றது திவ்யாக்கு பிடிக்கல. என்னையும் போக வேண்டான்னு தான் சொன்னா. ஆனா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க உள்ள வாங்க. பரவாயில்ல மீனா, நாங்க உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். நாங்க இப்படியே கிளம்புறோம்.